அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடு பயங்கர பரபரப்பாக பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்த கோவில் சீன் வந்துடுச்சு. ஆல்ரெடி போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க. வெண்ணிலா வந்து அவங்க நினச்சதை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. புதுசாக வந்து அன்பு வந்து என்ட்ரி ஆகிட்டார். அன்பு வந்து என்ட்ரி ஆகி பயங்கர பீதியோடு இருக்கார், பயங்கர பயத்தோடு இருக்கார். வந்து பசுபதி ஃபோன் பண்ணி கூப்பிடுமே, என்னையா கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் சத்தேன் இன்னைக்கு. அந்த டைலாக்லாம் செம்மையாக இருந்துச்சு. பசுபதி கிட்ட என்னைய ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேங்க எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பயத்தோடயே இருந்தார். அதுக்கப்புறமா வந்து விஜயை வந்து போலீஸ்காரவங்க கால் பண்ணி வர சொல்கிறாங்க. எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வெண்ணிலா வந்து உங்களை தான் வந்து நினச்சிட்ருக்கு. இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணுறாங்க. இங்கே வாங்க, வந்து நீங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, என்னாலாம் வர முடியாது சார். நான் வந்து அந்த பொண்ணை விரும்பினேன். ஆனால் இப்போ வந்து இல்லை, நான் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து விஜய் வந்து வராரு. வர்றப்போ வந்து வெண்ணிலா மாமாவும் நிறைய பேசுகிறாங்க. பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் மாமா வந்து சொல்லும்போது, அவர் வந்து பயங்கர கோபத்தில் வந்து பார்த்துட்டு இருப்பார். விஜய் என்னடா இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன விஜய் நீ இப்படியெல்லாம் பண்ணுற, நீ வந்து கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, பேச்சை விடு, நீ வந்து பேசாத, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுமே பயங்கரமாக வந்து ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் சொல்லுவார், ப்ரெஸ்ஸு மீடியாவை கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா, எவ்வளோ பெரிய விஷயம், உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிவு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட வந்து எல்லோரும் எடுத்து சொல்லுவாங்க போலீஸு. அப்போ வந்து விஜய் சொல்லுவார், நான் எதுவுமே பண்ணல சார், நான் ஆல்ரெடி வீட்டிலே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆனால் இவங்க வந்து எனக்கு பழி வாங்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட எடுத்து சொல்லமே. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து நான் யமுனா வந்து வராங்க. வந்தோடனே யமுனா வந்து பயங்கரங்க, இன்றைக்கி அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ கவரேஜ் ஆச்சு இல்லையா, அதை யமுனா தான் கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட காட்டிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அதாவது சாந்தி வந்து சொன்னது சூப்பர், அந்த பையனோடய சேர்த்து வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து என்ன மாதிரி நீ பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. அப்போ யமுனாவும் அதை தான் சொல்லுவாங்க, நம்ம கல்யாணமே பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே சாரதா வந்து அமைதியாக நிற்கிது. அப்போ கங்கா வந்து காவேரி தானே அத்தை சொல்லணும், அவள் எதுவுமே சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கங்கா வந்து இப்போ விஜய்கிட்டலாம் பேசுகிறா காவேரி, அப்போ அவள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிக்கு பயங்கரமான ஒரு மனசுக்குள்ளே ஒரு டென்ஷனில் இருக்காங்க. பயங்கரமாக வந்து குழப்பத்தில் இருக்காங்க. விஜய்க்கு என்னாச்சோ ஏதாச்சோ, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு, என்ன பண்ணுறது இது பண்ணுறேன்னு தெரில அப்படின்ட்டு அவங்க வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜய்க்கு என்னமோ ஆயிடுச்சுன்னா ஏதோ ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து யோசனை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ப்ராப்ளத்தில் தான் மாட்டிக்குப்பார். இப்போ கோவமாக வந்து விஜய் வந்து பேசுகிறதுனால கண்டிப்பாக வந்து போலீஸ்காரவங்க வந்து கண்டிப்பாக இந்த அன்பு வந்துடுவார் இல்லையா, அன்பு வந்தோடனே பயங்கர கோமா வந்து அன்பு வந்து பயங்கரமாக சண்டை போட போகிறாரு. விஜய் சண்டை போடும்போது போலீஸ் எல்லாமே வந்து ப்ரெஸ் மீடியாவில் கவர் ஆகிடும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் என்ன இப்படி நாங்களாம் இருக்கும் போதே வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக வந்து கோவப்பட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு அரெஸ்ட் ஆக போகிறாரு விஜய் அப்படிங்கிறதான். அதை நாளைக்கான எபிசோடில் வந்து பயங்கரமாக ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோடு ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. விஜயோட டைலாக் கம்மியாக இருந்தது, ஆனால் அதிகமாக வந்து அவரை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றதான். அந்தளவுக்கு சூப்பராக வந்து பட்டையை கிளப்பி விட்டாங்க, அடி தூளாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். இன்றைக்கி மகாநதியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மக்களே. இப்போ காவேரிக்கு வந்து மனசுக்குள்ளே டவுட் வந்திருக்கு, விஜய்க்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு. அதை எப்படி அவங்க வந்து கண்டுபிடிச்சி அவங்க விஜய்கிட்ட வராங்க அப்படின்னு. ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மேடம்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் விஜயை கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது. கூப்பிட்டு வந்துட்டு பயங்கரமாக பசுபதி வீட்டில் வச்சு பயங்கரமாக வெளுத்து வாங்க போகிறாரு அப்படிங்கிறதான். ஆனால் நாளைக்கு எபிசோடில் வந்து அன்பு இருக்கார் இல்லையா, அன்புவை வந்து
பயங்கரமாக வந்து விஜய் பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு அன்பு மேலே எல்லாமே. இப்போ இன்றைக்கி எபிசோடில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்க சித்தப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை வந்து விஜய் வந்து பார்க்குறாரு, நீ ஏன் அப்பயே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டிருப்பார். அப்போ இப்போ அன்புவை பார்த்தோன்னே வந்து வாயா வா, எல்லா பிரச்சனையும் ஒன்றால தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை வந்து எந்த மாதிரி நாளைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பயங்கர ஃபயராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து இப்போ சாரதா வந்து என்ன முடிவு எடுப்பாங்க, விஜய் காவேரி பேசிகிட்டு இருந்ததை அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த பையனை தான் வந்து பேசியிருக்கான் அப்படின்னு சாதாரணமாக எடுத்துப்பாங்களா, இல்லை எதுக்கு காவேரி அந்த பையன்கிட்ட பேசினா அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அதை எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ நம்மளோட பாட்டியும் சாந்தியும் என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவன் காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அந்த இடத்துல வந்து சாரதா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அது வந்து சாரதா வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக விஜய் காவேரிக்கு சாதகமாக வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்போவுமே அவங்க எடுத்ததில்லை விஜய் காவேரி பிரிஞ்சதுக்கப்புறமா, அதனால் இப்போ எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க இப்போ வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சுட்டு காவேரியை வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு விஜய். அந்த இடத்துல சாரதாவுமே விட மாட்டாங்க, விடாமல் இருக்கும்போது கஷ்டப்பட்டு தான் விஜய் வந்து கூட்டு போவார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. அந்தளவுக்கு சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. சாரதா மேட்டரை வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு விஜய் காவேரியோட இது நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா இந்த காவேரி கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து இப்போ ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அவரை கூட வர சொல்லி என்ன நடக்குது எனக்கு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ அங்கே ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பார் விஜய். அப்போ வந்து கண்டிப்பாக காவேரி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து விஜய்கிட்ட வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதான். காவேரி அதாவது வெண்ணிலாவோட சீன்ஸுக்கு அவங்களோட சாப்டர் ஓவர் அப்படின்னா விஜய் காவேரி வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறத. காவேரி பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க விஜய்க்காக அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அப்கமிங்கில் நம்ம பிடிஎஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு நிறைய பிடிஎஸ் வந்ததில்ல, அதில் காவேரி பசுபதி எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து காவேரிக்கும் சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் என்னோடய பாயிண்ட்டு. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. மக்களே கண்டிப்பாக வந்து நல்லா போயிட்டுருக்கு, மகாநதி சூப்பராக போயிட்டுருக்கு, அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு. இப்போ தான் 600வது எபிசோடு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து அப்கமிங்கில் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஃபயராக பயங்கர ஃபைட்டு பயங்கர செம்மையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய இது. அவ்வளோ நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட மகாநதியை. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மக்களே. மகாநதி சம்மந்தமாக அது நிறைய வீடியோஸ் நான் வந்து போடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. பிடிஎஸ் வீடியோ ஒரு செம்ம வீடியோ இருக்குங்க, அதனால்